Hi everybody, very happy to welcome you back to our channel of Ricchie Rich Investments. இன்னைக்கு ஒரு long awaited IPO which is making the headlines, அதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. The SBI fund management IPO. இந்த IPO வந்து ரொம்ப நாளாவே have been waiting and it is making the headlines now. Before that, every time IPO வரச்ச நாங்க எங்க கிளைண்ட்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்றோம் இந்த மாதிரி ஒரு IPO இருக்குங்கறச்ச many of them tell us எனக்கு IPOனா என்னன்னு தெரியல, இதை பத்தி ஒன்றும் டீடைல்ஸ் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. So இன்னைக்கு let us spend a couple of minutes on understanding what is an IPO, எதனால அது இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஈவெண்ட்ங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். IPO பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்கள் வந்து யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு skip this and move on to the next time stamp. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IPOனா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி லிமிட்டட் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து when they want to raise funds அவங்க வந்து they will be issuing shares to public. ஸோ அதுதான் ஐபிஓன்னு சொல்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஆஃபர் பண்ணுறது தான் ஐபிஓன்னு சொல்கிறோம். இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கொடுக்கறது ஆர் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இருக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் இன் அ டிஃப்ரெண்ட் வீடியோ வேர் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் டீட்டெயில் அபவுட் இட். பட் பேசிக்லி ஐபிஓவோட பர்பஸ் வந்து இஸ் டு ரேஸ் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் borrowing money from banks. They raise funds for எக்ஸ்பான்ஷனாக இருக்கலாம், இல்லைனாக்கா எக்ஸிஸ்டிங் டெட்டை வந்து அவங்க வைப் ஆஃப் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ இருக்கலாம். ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக கூட ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ உங்கள் சிட்டியில் இருக்கிற ஒரு ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் வந்து தே ஹேவ் பிளான்ஸ் அண்ட் அம்பிஷன்ஸ் டு எக்ஸ்பேண்ட் இட் அக்ராஸ் அதர் சிட்டிஸ் அண்ட் இன்னும் மோர் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அப்போ வந்து அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் வேண்டியிருக்கும், ரைட்? இந்த திருப்பி இன்னொரு லொக்கேஷன் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும். இந்த ஃபண்ட்ஸை ரேஸ் பண்ணுறதுக்கு தான் they can go for a IPO. ஏன் எல்லாரும் இந்த IPO பற்றி ரொம்ப இந்த டைமில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, ரொம்ப எந்துவாக இருக்காங்க, எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா பேசிக்லி ஐபிஓவில் நம்மளுக்கு அலாட் ஆகிற ஷேர்ஸில் யூ பிகம் அ இன்வெஸ்டர் ஆஃப் தட் கம்பெனி. அதுதான் ப்ரைம் திங். வேர் நீங்களும் யூஆர் அ பார்ட் ஓனர் ஆஃப் தட் கம்பெனி. பட் நிறைய பேர் இது வந்து ஷார்ட் டேர்ம்காக யோசிக்கிறாங்க, லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக யோசிக்கிறாங்க, ரைட்? லிஸ்டிங் கெயின்ஸ்க்காகனாக்க இப்போ வந்து ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு வித்தின் 5 days அலாட்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் 7th day வந்து லிஸ்டிங் ஆகும். அந்த 7 daysக்குள்ள தே வாண்ட் டு மேக் அ குவிக் பக். ஸோ அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி மீடியாவில் பேப்பரில் பார்த்தாக்க ஐபிஓ பற்றி பேசுகிறாங்க, இந்த கம்பெனியோட ஐபிஓ வருதுன்னு நியூஸ் சேனலில் எடுத்தால் அந்த ஐபிஓ பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் another கேட்டகரி. இன்னொன்று வந்து பீப்புள் வாண்ட் டு மேக் சம் குவிக் ப்ராஃபிட்ஸ். ஓகே, நான் இதில் வந்து குவிக்காக வந்து ஐ கேன் மேக் சம் மணி அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. Truly speaking, இது வந்து very suitable for long-term investors where they want to be a part of that company, they become a owner of that company, they want to grow with the company. அது ஒரு category of people. That is the long-term investors. Then இன்னொன்று last category is the FOMO category, the fear of missing out. எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்க. நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. நம்ம மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்ளை பண்ணுற ஒரு கேட்டகரி இருக்குது. Before we get into the details of the IPO, நம்ம வந்து இந்த IPO associated basic terms பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் டேர்ம்ஸ் என்னன்னாக்கா ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பேண்ட்னாக்க ஒரு பேண்டில் தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஒரு லோயர் பேண்ட் ஆஃப் த ப்ரைஸ் அண்ட் அப்பர் பேண்ட் ஆஃப் த ப்ரைஸ். ஸோ யூ ஹேவ் தி ஆப்ஷன் டு பிட் தி ஷேர்ஸ் அட் த ப்ரைஸ் அட் விச் யூ வாண்ட். ஓகே, ஐடியலி ஓவர் சப்ஸ்கிரைப்ட் ஐபிஓஸ்லாம் பார்த்தோன்னா, ஓவர் சப்ஸ்கிரைப்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதை விட ஜாஸ்தி பிட்டர்ஸ் இருந்தாங்கனாக்கா தென் அந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் பேண்டில் தான் வந்து போகும். அதனால அதை சூஸ் பண்ணோம்னா நீங்கள் கட் ஆஃப்னு போட்டுட்டீங்கனாக்கா கட் ஆஃப் ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கு அலாட்மெண்ட் ஆகும். தென் ஓப்பனிங் டேட் வந்து யூஸ்வலாகவே இந்த ஐபிஓஸ்லாம் வந்து மினிமம் 3 days ஓப்பனாக இருக்கணும். ஸோ ஓப்பனிங் டேட் இஸ் த டேட் வென் தி ஐபிஓ ஓப்பன்ஸ். அதுக்கப்புறமா அந்த க்ளோசிங் டேட் அந்த 3rd day ஐ டோல்ட் யூ மினிமம் வந்து 3 days ஆகுது அது ஓப்பனாக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தி டேட் ஆஃப் அலாட்மெண்ட். இப்போலாம் வந்து இந்த ஐபிஓ ப்ராசஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. தேர் வேர் டேஸ் வென் வி ஹேட் டு வெயிட் ஃபார் மந்த்ஸ் ஃபார் அ அலாட்மெண்ட் டு ஹேப்பன்.
இப்போ வந்து it has become very very simple that on the closing date முடிஞ்சு next day வந்து allotment வந்துரும் or the next day maximum 48 hours குள்ள உங்களுக்கு allotment வந்துரும். Allotment வந்து within the next 48 working hoursல it gets listed also. லிஸ்டிங்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சிஎன்பிசி ஆர் இடி நவ்ல லைவாக காமிப்பாங்க. மார்னிங் 10 o'clock லிஸ்டிங் டே அன்னைக்கு 10 o'clock when it first happens, the chairman or the companyயோட top brass வந்து will all be there banging a gong in front of the cameras. So that is the way listing is actually done. இதில் இன்னும் 2-3 டேர்ம்ஸ் பார்த்தோம்னாக்கா, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து இட் வாஸ் ஆல் செக்கு கொடுத்து ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே ஆன்லைனில் பண்ண முடியும். வேர் இட் இஸ் டன் த்ரூ ஆஸ்பா. ஆஸ்பாங்கிறது அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்கிங் அமௌண்ட். ஸோ இந்த ஆஸ்பா மூலமாக பண்ணுறதுனால உங்கள் அமௌண்ட் வில் நெவர் கெட் டெபிட்டட் ஃப்ரம் யுவர் பேங்க். உங்கள் பேங்க்ல லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் ஒரு 2 lakhs அப்ளை பண்ணுறீங்கனாக்கா, அந்த 2 lakhs அப்ளை பண்ணுற அமௌண்ட் வந்து இட் வில் நாட் கெட் இட் டெபிட்டட் ஃப்ரம் யுவர் பேங்க் டில் தி அலாட்மெண்ட் ஹேப்பன்ஸ். ஸோ அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் டெபிட்டே நடக்கும். முன்னெல்லாம் we used to have to invest it, அது கிளியர் ஆகிடும், அதுக்கப்புறமா வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இப்போ வந்து அப்சல்யூட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இதை தவிர we'll have to understand couple of few more terms. என்னன்னாக்கா மினிமம் பிட் லாட் என்ன, ஓகே. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்னா என்ன, ரீட்டைல் இன்வெஸ்டர்னாக்கா மேக்ஸிமம் வந்து 2 lakhs மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹெச்என்ஐங்கிறது 2 lakhs and above are called HNIs. up to 10 lakhs இருக்கும். அல்ட்ரா HNI வந்து 10 lakhs and above இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லாட் சைஸ் இருக்கும். டிபெண்டிங் ஆன் தி ப்ரைஸ், டிபெண்டிங் ஆன் தி இஷ்யூ சைஸ், தேர் வுட் பி அ லாட் சைஸ். மினிமம் லாட் சைஸ்னு பார்த்தாக்கா as per SEBIயோட norms பிரகாரம் it has to be less than 15,000 so that all retailers can participate. It should be close to 15,000 அந்த லெவல்ல தான் அந்த லாட் சைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. Then the maximum lot size வந்து it is multiples of those lot size தான் வந்து it would be there. Okay, so பேசிக்கா இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன் டெப்த் ஒன்னாக்கா we can always do another video on that. So இன்னைக்கு the latest and hottest IPO SBI fund management company வருது. So we all know SBI is the parent company for this. இதில் வந்து they are likely to raise around 11,500 crores where SBI and Mundi both are liquidating their own shares. So it is a purely offer for sale. So ரெண்டு பேரும் put together around 10% of their stake வந்து is going to be offered for sale. ஏன் இந்த SBI IPO பற்றி மட்டும் எல்லாரும் ரொம்ப பேசுகிறாங்க, சேனல்ஸில் எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஆஸ்கிங் மீ அபவுட் திஸ். ஸோ people even say that this is going to be one of the biggest wealth creating opportunities of the year அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம let us understand இதை பற்றி ஒரு பிரேக் டவுன் எடுத்து ஒரு டீட்டெயில்டாக ஸ்டடி அபவுட் திஸ் whether it is worth your attention அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம இந்த SBI ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஐபிஓவோட டீட்டெயில்டாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The issue is likely to open on 14th of July and close on 16th of July. இதோட price band பார்த்தீங்கன்னா 545 on the lower band and 574 on the upper band. So in case of oversubscription, then allotment will happen at the upper band kind of pricing. So ideally the subscription வந்து oversubscribe ஆகும்னு நினைச்சீங்கன்னாக்கா then you can choose the cut-off price at which you will get allotment. So minimum number of shares வந்து we can apply for 26 shares which is considered to be one lot. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 26 ஷேர்ஸ், அதாவது 1 lot 2 lots 3 lots அப்படின்னு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் யூ நோ தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஃபார் அ ரீட்டைல் சப்ஸ்கிரைபர் இஸ் 2 lakhs. ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் லாட்ஸ்க்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஐ வில் சஜஸ்ட் யூ டூ இட் த்ரூ ஆஸ்பா. ஆஸ்பா மூலமாக பண்ணிங்கனாக்கா ரீஃபண்டுங்கிற கொஸ்டினே கிடையாது. அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டெபிட்டே ஆகும். The company had seen a 17% growth in their revenues and a 20% growth in their PAT, the profit after tax, when compared to the previous financial year. Basically, the SBI or fund management company is the largest asset management company in our country. Not only mutual funds, SIF, AIF, PMS, எல்லாத்தையுமே அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. SIF is a recently introduced category by SEBI where they command over 50% of the market share.
மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 12 லட்சம் கோடி ஏஎம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க வித் ஓவர் 128 ஸ்கீம்ஸ். எஸ்பிஐக்கு அந்த பிராண்ட் லாயல்ட்டி இருக்கு. They have a trust that is created over the years. கவர்மெண்டோட பேக்கிங் இருக்கு அண்ட் huge customer base. In fact, T30 சொல்லுவோம். T30 is tier 30, the top 30 companies, and B30 they are very very prominent there. B30 naka beyond the top 30 cities இருக்கிறது வந்து beyond 30 சொல்லுவோம். அந்த B30 they have their branches in every nook and corner of the country. So they are able to reach out to even small villages where minimum SIP வந்து அவங்க even 250 rupees as per SEBI's norms they are accepting it. So even lot of villages வந்து you have plenty of investors investing through SBI oda asset management company. So any asset management company makes their revenue based on their asset under management. So அந்த AUM grow ஆக அவங்களோட revenue will grow, right? So SBI ஓட AUM வந்து இன்னைக்கு 12.5 lakh crores இருக்கு on mutual funds மட்டும். PMS இருக்கு, AIF இருக்கு, SIF இருக்கு, இதெல்லாம் சேர்த்து 16.5 lakh crores மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. Over the next 5 years you can expect this to even double. இந்த கம்பெனிக்கு ரிஸ்க்ஸ்னு பார்த்தோம்னாக்க மெயினாக காம்படிஷன் தான் நம்ம பார்க்கணும். Where there are more than 50 plus asset management companies and many more AMCs are registered and coming up in this field. So there is going to be a huge competition. A tough competition would prevail between various companies for strong performance. Moreover, in the industry is a highly regulated industry. So very stringent norms they are working on. SEBI and AMFI, they are closely watching the actions of all the asset management companies. Profit sustainability பார்த்தோம்னாக்க எஸ் இது வந்து ஃபுல்லி earnings எல்லாமே based on the asset under managementங்கிறதால the AUM can fall down during market volatility. Whenever there is a fall in the markets, the AUM comes down. It also brings down the revenue for the company. Should I apply for this IPO? இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா மேபி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கலாம். வேர் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிங்கிறது தி AUM ஜென்ரலி கீப்ஸ் க்ரோயிங். ஸோ அவங்களுக்கு இதில் லாங் டேர்மாக டு பி அ பார்ட் ஆஃப் தட் கம்பெனி ரொம்ப சூட்டபிளாக இருக்கலாம். யார் இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாக்க மேபி பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ், ஜஸ்ட் ஒரு குவிக் மணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் இதில் அவாய்ட் பண்ணலாம். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சாக்க அது அவாய்ட் பண்ணலாம். Generally, investment in equity are subject to market risk. So we'll have to understand the scheme-related documents before we make an investment. So basically, in the video na panirukkiradhu is only for educational and informative purposes. You should take the advice from your advisor before subscribing to any IPO for that matter. Or you yourself can do your own research before making such decisions. For professional investors, I've got a small question. Do you think this IPO is fairly priced? Please leave your comments under the comment section. And if you like this video, if you find it informative and useful, please hit the like button and also subscribe to our channel to follow more of such videos.